ஆடு தன்னால வந்து தலையை கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்கலன்னா நான் உண்மையா காட்டுறேன், விருப்பம் இருக்கவங்க பாருங்கப்பா. ஹலோ யசப், நான் ஷா. என்ன நடந்து போச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்டோல ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கப்பதான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவங்க வந்து அழகா ஆட்டோல வந்து தோரணம் கட்டியிருந்தாங்க. சரி, எனக்கு கட்டணும்னு ஆசை. நானும் 2 தடவை போனேன், கடைக்கு போனேன். தம்பி இப்போ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 3வது தடவை நான் ஒரு கடையை பார்த்தேன். அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கடை இருக்காது, அவங்க வந்து அங்கங்க குட்டியான மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல இருந்தா நம்ம இது பண்ணிக்கிறோம். நானும் ஒரு நாள் அவங்கள பார்த்தேன், போயிட்டு கேட்டேன். சரி, ஓகேப்பா மாட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் ரேட்டை கேட்டப்பதான் நெஞ்சே எனக்கு வலிச்சிருச்சுங்க. அல்ல விளக்கு ஏதோ காசு வச்சிருந்தேன், காசு மட்டும் வைக்காம இருந்தேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. எவ்வளவுன்னு தானே கேக்குறீங்க? 1000 ரூபான்ட்டாங்க. அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்றது நீங்களே பாருங்க. போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இந்த சைடு இருந்து அப்படியே இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லா தோரணம் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 மிரருக்கும் இந்த இது போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க கீழே வந்து இந்த 2 இது மாதிரி போட்டிருப்பாங்க, கண்டிஸ்டிக்கு. இது அம்மா போட சொன்னாங்க. இதெல்லாம் சேர்த்து 1000 ரூபான்னு தான் ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.